இதை தாண்டி கார்பரேட் கம்பெனிகள் மளிகை கடை, காய்கறி கடை உள்ளே நுழைந்து எங்கள் வணிகத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது 3 லட்சம் பேருக்கு நாங்கள் உணவு தயாரிக்கின்ற பணி தான் உணவு கூறோம். 5 லட்சத்துக்கு மேற்கொண்ட வணிகர்கள் வருவார்கள். இது இந்த பிரமாண்டத்தை பார்க்கின்ற பொழுது ஆளுங்கட்சி அல்ல, எதிர்கட்சி அல்ல, அனைத்து அரசியல் கட்சியுமே வணிகர்களை பொருட்டாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதை உணர்த்துகின்ற வகையில் இந்த மாநாடு. ஆகவே அந்த உணவு பாதுகாப்புத்துறை சட்டமும் நமது நாட்டுக்கு ஏற்ப, இந்த மண் வளத்துக்கு ஏற்ப இல்லை. இங்கு உள்ள பொருள்களை விற்பனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டப்படி ஒரு பொருளை கூட விற்பனை செய்ய முடியாது. அந்த உற்பத்தி தடை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு தான் அதை கட்டாயம் தடை செய்யப்பட வேண்டும். ஆனால் அதை தடை செய்யாமல் புகையிலையை பில் போட்டு ஜிஎஸ்டி பணம் கட்டி விற்பனை செய்கின்றவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். பொருளை பில் போட்டு வாங்கி விற்பனை செய்கின்றது அதிகாரம் கொடுக்கின்ற அரசு, அதை வாங்கி விற்ற வியாபாரியை நடவடிக்கை எடுப்பது என்பது ஏற்க முடியாததா. ஜிஎஸ்டி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வியாபாரத்தை விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. நீங்க முன்னால சென்னை மாநகரத்துலலாம் பார்த்தீங்கன்னா டூலெட் போர்டே தொங்காது. இப்போ டூலெட் போர்டு இல்லாத இடமே இல்லை. ஆகவே 1 கோடி வாக்காளர்கள் உள்ள அமைப்பு தமிழ்நாடு வணிகோட பேரமைப்பு. எந்த அரசியல் கட்சிகளும் எங்களை அலட்சியப்படுத்தக்கூடாது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கிறார். சட்டமன்றத்திலே அறிவிக்கப்படாத பல்வேறு வணிகருடைய கோரிக்கைகள் இந்த மாநாட்டிலே அறிவிப்பார்கள். வெகை நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாதனேஷ். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உடைய தலைவர் திரு ஏஎம் விக்ரமராஜா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான தருணத்தில் சந்திச்சிருக்கோம். ஏன்னா நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான மாநாடுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ லட்சக்கணக்கான தொண்டர்கள், நிறைய பேர் அந்த வணிக சங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் கலந்துக்க இருக்காங்க. இந்த நிலையில் இந்த மாநாடு இந்த வருஷம் எவ்வளோ முக்கியமான ஒன்று? இந்த அமைப்பை கிட்டத்தட்ட நாங்கள் தொடங்கி 41 ஆண்டுகள் நிறைவு பெற்று 42வது ஆண்டில் அடியெடுத்தோம். 41 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வணிகத்தை பார்க்கின்ற பொழுது கடுமையான ரவுடிசம் தொல்லைகள், கட்ட பஞ்சாயத்து கலாச்சாரம், இது போன்ற நிலைப்பாடுகளில் வியாபாரிகள் பாதுகாப்பு இல்லாத நிலை இருந்தது. அதை பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதற்காக இது போன்ற கிளை சங்கங்களை உருவாக்கப்பட்டு சென்னை புறநகர் என்று ஒரு இயக்கத்தை தொடங்கி அதிலிருந்து பேரவையாக மாற்றப்பட்டு பேரமைப்பாக இன்று உருவெடுத்திருக்கிறார். இன்று தமிழகம் முழுவதும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஏறக்குறைய 90 விழுக்காடு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எங்களுக்கு ஏற்பட்டுள்ள பல்வேறு பிரச்சனைகள் என்பது இடைப்பட்ட காலங்களிலே பல்வேறு போராட்டங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு முன்பாக வேட்டு வரி என்று ஒன்று இருந்தது. வேட்டு வரியும் அரசுதான் அறிமுகப்படுத்தியது, அரசுதான் முறைப்படுத்தியது. இதுதான் முறையான வரி என்றெல்லாம் சொன்னார்கள். அதை கற்றுக்கொண்டு வணிகர்கள் அதை பின்பற்றுவதற்கு முன்பாகவே அந்த வரியை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மத்திய அரசுக்கு ஏற்பட்டுவிட்டது. அப்பொழுதெல்லாம் மாநில அரசு கூட கட்டுப்பாடுகளில் அந்த அதிகாரம் இருந்தது. அந்த வேளையில் வேட்டு வரியை அமல்படுத்தக்கூடாது என்பதை நாங்கள் போராடி நாங்கள் எல்லாம் சிறை சென்றவர்கள். அதே போன்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் காலத்தில் நுழைவரி என்று ஒரு வரியை போட்டார்கள். நுழைவரி என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் எந்த பொருள் எந்த இடத்தில் உள்ளே நுழைந்தாலும் அதுக்கு என்ட்ரி டேக்ஸ் கட்டப்பட வேண்டும். ஆகவே அதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் 3 நாள் கடையெடுப்பு நடத்தி மாபெரும் போராட்டத்தை நாங்கள் கண்டோம். அப்பொழுது எங்களை சிறையிலே பிடித்து அடைத்தார்கள். அதுதான் இந்த மே 5. இதே போன்று நாங்கள் 3 முறை சிறைக்கு சென்றிருக்கிறோம் என்று சொன்னால் 3 முறையும் வணிகர்களுடைய பிரச்சனைக்காக, வணிகர்களை பாதுகாப்பதற்காகவே நாங்கள் சிறை சென்றிருக்கிறோம். இப்படியெல்லாம் என்னை போன்றவர்கள் பல ஆயிரக்கணக்கான பேரமைப்பு நிர்வாகிகள் அதில் பணியாற்றி கொண்டு தன்னையே வருத்தி கொண்டு பணியாற்றி இன்று இந்த நிலைமையை, இந்த அமைப்பை எடுத்திருக்கிறோம். இந்த இடத்தை நாங்கள் வந்து அடைவதற்கு எங்களுடைய பின்னாடி திரும்பி பார்ப்பதே 40 வயது காணாமல் போய்விட்டது. 40 வயது காணாமல் போனது மட்டுமில்லை, இளமையும் காணாமல் போய்விட்டது. மக்களுக்காகவே இளமை காணாமல் போனது பரவாயில்லை. குடும்பத்திலிருந்து நாங்கள் நிறைய பிள்ளைகள் மனைவியோடு பேசுவதை நாங்கள் மிக குறைச்சிக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் இழந்துதான் இந்த பொது வாழ்க்கையில் நாங்கள் இருக்கிறோம். இந்த பொது வாழ்க்கை என்பது ஒரு தூய்மையான அமைப்பு. எங்களுடைய அமைப்பை பொறுத்தவரையில் இங்கே எந்த கட்ட பஞ்சாயத்து கலாச்சாரத்துக்கும் இடம் கொடுப்பதில்லை. வணிக நலன் சார்ந்து
அதாவது ஒரு வணிகர் ஒரு பிரச்சனை என்று தொலைபேசியில் பேசினால் நீ யார், எந்த ஊர், எந்த சமூகம் என்பதெல்லாம் கேள்விக்கே கிடையாது. ஒரு வணிகன் என்று சொன்னால் உடனடியாக அவனுடைய குரலை கேட்டு அவனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த பணிதனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்தலினால்தான் தமிழ்நாடு வணிக சங்க பேரவைப்பு இந்த வெற்றியை கண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் வணிக சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க? இப்போ உள்ள காலகட்டம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய நெருக்கடி ஆன்லைன் வர்த்தகம். ஆமாம், ஆன்லைன் வர்த்தகம் என்பது முறையான வியாபாரம் அல்ல, முறை இல்லாத ஒரு வணிகத்தை செய்து கொண்டிருக்கு. ஆகவே அந்த காலச்சூழல் என்பது மிக நெருக்கடியே எங்கள் ஆன்லைன் வர்த்தகம் தந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் எல்லாம் காலை 7 மணிக்கு கடைகளை திறந்து இரவு 10 மணிக்கு மூடினாலும் கூட இரவு 24 மணி நேரமும் வணிகம் செய்வது இந்த ஆன்லைன் வர்த்தகம். எங்கள் வணிகம் கடுமையாக பாதித்திருக்கிறது. இதுக்கு ஒரு சட்ட திருத்தம் வேண்டும் என்பதை நாங்கள் மத்திய அரசிடத்திலும் மாநில அரசிலும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இதை தாண்டி கார்ப்பரேட் கம்பெனிகள் மளிகை கடை, காய்கறி கடை உள்ளே நுழைந்து எங்கள் வணிகத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சட்டத்துக்கு புறமாக சில வணிகம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் இப்பொழுது நாங்கள் எங்கள் வணிகர் கற்றுக் கொடுப்பது சட்ட ரீதியான பிரச்சனைகளை சட்ட ரீதியான எதிர்கொள்வதற்கும் நாங்கள் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போன்று வருங்காலத்தில் இது போன்ற சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு மாநில மத்திய அரசுகள் ஒரு புதிய பாதுகாப்பு சட்டம் ஒன்று நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மாநில மாநாட்டில் லட்சம் வணிகர் மத்தியில் பிரகடன தீர்மானமாக எடுக்க இருக்கிறோம். ஸோ இப்படி சில முக்கியமான கோரிக்கைகளாக இருக்கும்போது நம்ம இப்போ மாநாடு நடக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை இந்த மாநாடுக்கான செயல்கள் போயிட்டுருக்கு. மேடைகள் அங்கே அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை லட்சம் பேர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு? அதாவது 3 லட்சம் பேருக்கு நாங்கள் உணவு தயாரிக்கின்ற பணி இதான் உணவு கூடம். எங்களை பொறுத்தவரையில் 5 லட்சத்துக்கு மேற்கொண்ட வணிகர்கள் வருவார்கள். காலையில் வருவார்கள், மாலையில் வருவார்கள், இரவு வருவார்கள், சென்று கொண்டிருப்பார்கள். ஃப்ளோ இதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் இருப்பாங்க. இவர்கள் தங்கி செல்வதற்கு ஏறக்குறைய 67 திருமண மண்டபங்கள் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறோம். வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்கள் திருமண மண்டபத்திலே காலை கடன்களை நிறைவு பெற்று இங்கு சாப்பாடு என்பது 4ஆம் தேதியே தொடங்குறோம். வெளியூர்லேருந்து 4ஆம் தேதியே வந்துடுறாங்க. இவங்க வந்துட்டு இங்கே சாப்பிட்டுட்டு சுற்றுலா மாதிரி போயிடுவாங்க. இரவு திருமண மண்டபத்தில் தங்குவாங்க. அடுத்த நாள் பக்கத்தில் எங்கே சுற்றிட்டு மத்தியானம் எல்லாமே டைனிங் அப்புறம் மண்டபத்திலிருந்து உட்கார்ந்துவாங்க. இது இந்த பிரமாண்டத்தை பார்க்கின்ற பொழுது ஆளுங்கட்சி அல்ல, எதிர்கட்சி அல்ல, அனைத்து அரசியல் கட்சியுமே வணிகர்களை பொருட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை உணர்த்துகின்ற வகையில் இந்த மாநாடு அமையும். சார், மே 5ஆம் தேதி எல்லா தரப்பில் இருக்கக்கூடிய வணிக மக்களும் வரப்போகிறாங்க. எந்தெந்த துறையிலிருந்துலாம் வரப்போகிறாங்க? ஒரு பூ வியாபாரி, ஒரு பெட்டிக்கடை நடத்துகின்றவர், ஒரு மளிகை கடை, ஃபேன்சி, ஹார்ட்வேர், எலக்ட்ரிக்கல், மெடிக்கல், ஹோட்டல் என்று அனைத்து துறைகளை சார்ந்தவர்களும் இங்கே வரப்போகிறாங்க. எங்கள் அமைப்பு வந்து எல்லோரையும் இணைச்சி தான் இந்த அமைப்பு இருக்கும். இப்போ சாதாரண பெட்டிக்கடையும் இருக்கும், சரவணா ஸ்டோர் வரை பெரிய நிறுவனங்களும் இதில் இணைச்சிருப்பாங்க. முக்கிய புள்ளிகள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு துறையில் சில பேர் ரொம்ப தனிச்சு இருப்பாங்க. இருக்காங்க. அதாவது முக்கிய துறையில் வெற்றி பெற்றவர்கள் இதில் பங்கேற்கிறாங்க. அவங்களாம் நாங்கள் நினைவு பரிசு வழங்க இருக்கிறோம். யார் வரான்னு சொல்ல முடியுமா? சாதாரணமாக நீங்கள் எடுத்திங்கன்னா ஆச்சி மசாலா ஓனர் வர்றாரு, லைன்ஸு வர்றாங்க, லைன்ஸு டேட்டு வர்றாங்க. இது போன்ற ஒரு ஒரு பெரிய மெடிக்கல் குரூப் வர்றாங்க. ஒரு 5-7 குரூப்புகள் இதில் நாங்கள் முக்கியத்துவம். சில வேதனைகளோ வலிகளோ தான் இப்போ ஒரு மாநாடாகவே அமையுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது சில கோரிக்கைகள் இருக்கும்ல உங்களுக்கு. ஒரே வரி, ஒரே நாடு, ஒரே சட்டம் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலே எங்களில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ஏன்னா எல்லா வரையுமே இன்கம் டேக்ஸ்லாம் இருக்காது போல என்ற எண்ணங்கள் எல்லாருக்கும் ஏற்பட்டுச்சு. ஆனால் அது இல்லாமலும் உலகத்திலே அதிகமான ஜிஎஸ்டி கட்டக்கூடிய நாடாக நம்ம நாடு வரி வசூலித்து கொண்டிருக்கிறோம். இதில் வரி முறையாக பில் போட்டு வியாபாரம் செய்கின்ற வணிகர்களுக்கு அரசு துறை அதிகாரிகள் அதிகமாக சோதனை கொடுக்குறாங்க. அவங்களுக்கே தெரியும் இவ்வளவு சோதனை இருக்கிறது, இவர்களை மேலும் நசுக்கப்பட்டால் வணிகத்தை விட்டு வெளியேறி வாங்குகிற எண்ணங்கள் கூட இல்லாமல் நசுக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் மாற்றம் செய்யப்பட வேண்டும், திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். அப்புறம் FSSAI ஆக்ட் ஒரு சட்டம், உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. முன்பெல்லாம் இந்த சட்டங்கள் வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டிலும் இருந்தது. நாங்கள் எங்கேயே வலியுறுத்தினாலே போதும் எங்களால் பிரச்சனை சால்வ் பண்ண முடியும். இப்போ இரண்டுமே மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆகவே அந்த உணவு பாதுகாப்புத்துறை சட்டமும் நமது நாட்டுக்கு ஏற்ப, இந்த மண் வளத்துக்கு ஏற்ப இல்லை. இங்கு உள்ள பொருள்களை விற்பனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டப்படி ஒரு பொருளை கூட விற்பனை செய்ய முடியாது. அப்போ இங்குள்ள விவசாயிகள், நீங்கள் பாருங்கன்னா விவசாயிகளுக்கு தரக்கூடிய உரம், பூச்சிக்கொல்லி மருந்து விற்பனை கூடம் என்பது மத்திய அரசு கட்டுப்பாட்டிலே இருக்கிறார். ஆனால் அந்த உரத்தையும் அந்த நச்சுக்கொல்லி மருந்தையும் போடுகின்ற காரணத்தினால் விவசாயம் செய்கின்ற உணவுப் பொருள்கள், அதாவது பழங்களாகட்டும், காய்கறியாகட்டும், அரிசியாகட்டும், பருப்பாகட்டும், அனைத்து பொருளுமே நச்சுத்தன்மை உள்ளதாக இருக்கிறது. அதை வாங்கி விற்பவர்கள் வியாபாரிகள் வந்து உற்பத்தியாளர்கள் அல்ல. அப்போ இது விற்பனை செய்கின்ற கடை உள்ளே வந்து ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த பொருள் நச்சுத்தன்மையாக இருக்கிறது. இது அரசு எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது. இதை அரசே திருத்த செய்யப்பட வேண்டும். நச்சுத்தன்மை இல்லாத உணவுப் பொருளை தயாரிக்கக்கூடிய தன்மை அரசு உருவாக்கப்பட வேண்டும்.
அதை தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக புகையிலை கேஸ்லாம் போடுவாங்க. புகையிலை என்பது உற்பத்தி செய்யக்கூடிய இடம் இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கு. அந்த உற்பத்தி தடை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு தான் அதை கட்டாயம் தடை செய்யப்பட வேண்டும். ஆனால் அதை தடை செய்யாமல் புகையிலையை பில் போட்டு ஜிஎஸ்டி பணம் கட்டி விற்பனை செய்கின்றவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். அந்த கோரிக்கை இந்த மாநாட்டில் வைக்க இருக்கிறோம். இது போன்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட வியாபாரிகளை விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தார். சின்ன தொழில் பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த தடை செய்யப்பட்ட பான் மசாலா போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சில பேர் வியாபாரத்துக்கு வைக்கிறாங்க. அரசு தடை செய்யப்பட்ட பொருள்களை நாம் விற்பனை செய்யக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்கிறோம். அதில் மாற்று கருத்தம் அல்ல. அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அதற்கு நாங்கள் பாதுகாப்பு போகிறதோ அந்த வேலைகளும் போகிறதில்லை. அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அதுக்கு நாங்கள் அரசுக்கு ஒத்துழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இது சட்டப்பூர்வமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை பில் போட்டு வாங்கி விற்பனை செய்கின்றது அதிகாரம் கொடுக்கின்ற அரசு, அதை வாங்கி விற்ற வியாபாரியை நடவடிக்கை எடுப்பது என்பது ஏற்க முடியாததாக இருக்கிறது. அதை எதிர்க்கிறோம். இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வியாபாரத்தை விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் முன்னாலாம் சென்னை மாநகரத்துலலாம் பார்த்தீங்கன்னா டூலெட் போர்டே தொங்காது. இப்போ டூலெட் போர்டு இல்லாத இடமே இல்லை. ஒரு காலகட்டம் வரைக்கும் நிறைய தெருவுக்கு தெரு பலசரக்கு கடை, மளிகை கடை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் இருந்தது. இப்போ எல்லாமே என்னன்னா உட்காந்த இடத்துலயே ஆன்லைன்லேயே போட்டாலே வீட்டுக்கு 5 நிமிஷத்தில் வந்து டெலிவரி பண்ணுற சுச்சுவேஷன் வந்துடுது. அதே மாதிரி மளிகை சாமான் கடையில் தான் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அக்கௌண்ட் போயிட்டு அண்ணா நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நோட்டில் எழுதிட்டு வந்துடுவோம். மாத கடைசியில் அந்த பில்லை வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருந்தது. பட் இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. இது எவ்வளோ தூரம் மனுஷங்களை வந்து தள்ளி வைக்க, அது உணர்வு, அதாவது பாசப்பிணைப்போடு அந்த வணிகத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பக்கத்தில் குடியிருப்பவர்களும் நாங்களும் சொந்த பந்தங்கள் போல் வாழ்ந்தது உண்டு. ஒரு வீட்டில் நல்லது கெட்டதுன்னா வியாபாரி போய் நிற்பான். ஒரு வியாபாரி நல்லது கெட்டதுன்னா அந்த பகுதி மக்கள் வந்து நிற்பாங்க. ஆனால் இந்த கலாச்சாரம் மாறி போயிடுச்சு. அந்த சொந்த பந்தங்கள் இல்லாமல் மாறி போனதுனால அந்த மாதிரி கடைகள் எல்லாம் காலி செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ பெரிய பெரிய நிறுவனத்துக்கு வேலைக்கு வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் முதலாளியாக இருந்தவர், கடை நடத்தியவர் தான் இன்று வேலைக்கு வர்றார். இந்த நிலைப்பாடை தவிர்க்கப்படுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நாங்கள் வலியுறுத்துறோம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு திரும்பவுமே அந்த மாதிரி பழைய சூழ்நிலையை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். அதாவது எங்களை பொறுத்தவரை பழைய சூழ்நிலை கொண்டு வர முடியுமா என்று நாங்கள் போட்டி போட விரும்பவில்லை. இருப்பவர்களை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இதான் உள்ள நடந்தது. ஒரு கடையாக வச்சு ரன் பண்ணவங்க, காய்கறி கடைகளை ரன் பண்ணவங்க, கிலோ 10 ரூபா வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விற்பாங்க, தக்காளி விற்பாங்க. அதாவது ஹைவேல போகிற வழியில் போகிற வண்டியில் ஏற்றி வித்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ப்ராப்பரான ஒரு இடமோ அதுக்கான தொழில் முறையோ எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு கேள்விக்குறிக்குள்ளேயே அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு அது போன்ற நிலைப்பாடுகள் எப்போ அதிகமாக உருவாச்சுன்னா கொரோனா காலகட்டத்தில் இது போன்ற சாலையோர வியாபாரிகள், வண்டி வியாபாரிகளை நம்ம ஊக்கப்படுத்தணும் உண்மை. ஆனால் அதே வண்டி வியாபாரிகளும் சாலையோர வியாபாரிகளும் இப்பவும் அந்த பயன்பாட்டை இருக்கிறாங்க. அதை அரசும் பல்வேறு திட்டங்களை தெளிவுபடுத்தி முறைப்படுத்தி தேவையான இடங்களை ஒதுக்கி இருக்கிறது. அந்த வியாபாரிகள் அதை விட்டு நகர்ந்து செல்ல மறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்தி கொண்டிருக்கு. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஏற்பாடுகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நிறைய முக்கியமான கோரிக்கைகளை வந்து தீர்மானம் செய்கிறதுக்கான நிலையை வந்து கொண்டு வந்திருக்கு. ஒரு செய்தி பாருங்க, இதான் உணவு கூடம். ஆமாம், இதில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் நின்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவிற்கு அதனுடைய பணிதனை செய்துகிட்டு இருக்கோம். 3 லட்சம் பேர் உணவு திட்டங்கள் வச்சிருக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு பிறகு கட்டாயமாக 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வாக்கு வங்கியும் கணிசமான வாக்கு வங்கி என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். 1 கோடி வாக்காளர்களை உள்ளடக்கியது எங்களுடைய அமைப்பு. ஆகவே 1 கோடி வாக்காளர்கள் உள்ள அமைப்பு தமிழ்நாடு வணிகோட பேரமைப்பு. எந்த அரசியல் கட்சிகளும் எங்களை அலட்சியப்படுத்தக்கூடாது. எந்த அரசியல் தலைவர்களும் எங்களுடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்தக்கூடாது. தமிழ்நாடு வணிகத்துடைய பேரமைப்பு கோரிக்கைகளை மத்திய அரசும் மாநில அரசும் கருணையோடு பரிசீலனை செய்து எங்களுடைய வாழ்வாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த கோரிக்கை மாநாடாகத்தான் இந்த மாநாடு கோரிக்கை பிரகடன மாநாடாக நடைபெற இருக்கிறது. விடியல் மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்தப்பட்டது. அந்த மாநாடில் பிரம்மாண்டமாக பேசுனீங்க, அதிர்வலைகளை உருவாக்கிச்சு. நீங்கள் பேசுனதுலாம் எல்லாரும் ரசித்தாங்க. ஸோ ஒரு பக்கம் தற்போது இருக்கக்கூடிய அரசும் நிறைய இடத்துல நிறைய நல்ல உதவிகளை மக்களுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரா மக்கள் தரப்புலேருந்து கூறுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்க? தமிழ்நாடு வணிக சங்க பேரமை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அரசியல் கட்சியோடு நாங்கள் சார்ந்திருப்பதில்லை, அரசோடு சார்ந்திருப்பவர்கள். ஆகவே தான் மாநில அரசு சார்ந்திருக்கிறோம். இது ஒரு சிலர் கூட விமர்சனம் செய்வார்கள். எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. எங்களுக்கு அரசோடு சார்ந்திருந்து வியாபாரிகளுக்கு தேவையானதை வாங்கி தருவதாக எங்களுடைய தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பினுடைய தாரகை மந்திரம் கொள்கையாக வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த மாநில மாநாட்டிற்கு கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கிறார்கள். இந்த மாநாட்டுக்கு வருவது மட்டுமல்ல, இந்த சட்டமன்றத்திலே அறிவிக்கப்படாத பல்வேறு வணிகர்களுடைய கோரிக்கைகள் இந்த மாநாட்டிலே அறிவிப்பார்கள் நம்பிக்கை
தமிழகம் முழுவதும் உள்ள வணிகர் வாயிலே வர தொடங்கி இருக்கிறது. வணிகர்கள் உச்சரிப்பிலே எங்கள் முதலமைச்சர் எங்கள் மாநாட்டுக்கு வருகிறார், எங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்ப்பார் என்று வணிகர்கள் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய வருகையை ஆவலோடு வணிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் வருகின்ற பொழுது லட்சம் லட்சம் வணிகர்கள் இங்கு கூடியிருக்கிற காட்சியை பார்த்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுவது நிச்சயம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது.